நிகழ்ச்சியை நடத்தினவர்களுக்கும் பொறுப்பு உண்டு. இப்போ நாங்கள் இங்கே இந்த மாட்டு வண்டி ரேஸ் நடத்துகிறோம்னா எங்களுக்கு பொறுப்பு இருக்கா இல்லையா? இந்த பொறுப்பு உண்டு இல்லை. இது எங்கள் கட்சி சார்பாக நாங்கள் நடத்துகிறோம். எங்கள் கட்சிக்கு பொறுப்பு இருக்குல்ல. நாங்கள் தானே இது சில காரியங்களை நாங்கள் செஞ்சு தான் ஆகணும். அதானே சொல்கிறேன். இந்த கட்சி இன்னும் ஒரு கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் இல்லை. ஏன் கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் இல்லைன்னா இது இன்னும் ஒரு ரசிகர் மன்றமாக தான் செயல்படுது. இது இன்னும் ஒரு முழுமையான அரசியல் கட்சியாக இன்னும் மாறவில்லை. ஒரு அரசியல் கட்சியாக மாறி இருந்தால் மாநில அளவு நிர்வாகிகள், மாவட்ட அளவு நிர்வாகிகள் இருப்பாங்க. அவங்களுடைய கட்டுப்பாடு, அவங்களுடைய சொல்லுக்கு அடிபணிகிற அளவுக்கு தொண்டர்கள் இருப்பார்கள். அது இந்த கட்சியில் இல்லை, இந்த நேரத்தில் இல்லை. அதனால அது ஒரு ரசிகர் மன்றமாக தான் செயல்படுது. ஒரு முழு அரசியல் கட்சி. இதுவே அதே இடத்துல தான் அதிமுக கூட்டம் நடத்தினாங்க. அந்த கூட்ட நடத்தலத்தில் எந்த சம்பவமும் நடக்கலையே. ஏன்னா அவர்கள் ஒரு கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் இருக்கு. அங்க இருக்கிற மாவட்ட தலைவரோ, அங்க இருக்க ஒன்றிய தலைவரோ சொன்னா அவர் கூட்டிட்டு வந்திருக்கவங்க எல்லாரும் அடிபணிவாங்க. ஆனா இங்க அந்த மாதிரி அடிபணிகிறதுக்கு அந்த ஸ்ட்ரக்சர் கிடையாது. இன்னும் ஒரு ரசிகர் மன்றமாக தான் இருக்கிறது. இதுக்கு பெரிய ஆதரவு இருக்கு, கூட்டம் வருது, எல்லாத்தையும் நான் ஏத்துக்கிறேன். ஆனா இது ஒரு ரசிகர் மன்றமாக தான் இருக்கிறது ஒழிய முழுமையான அரசியல் கட்சியாக இன்னும் மாறவில்லை. அவர்கள் ரசிகர்களாக தான் இருக்கிறார்களே தவிர ஒரு அரசியல் கட்சியின் தொண்டர்களாக இன்னும் மாறவில்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. இல்ல, அது உண்மை அறியறதுக்கெல்லாம் வரவே இல்லை. அவங்க ஒரு முழுக்க ஒரு உள்நோக்கத்தோடு அனுப்பப்பட்ட ஒரு டெலிகேஷனாக தான் நான் பார்க்குறேன். இது வரைக்கும் மற்ற இடத்துல எல்லாமே இந்த மாதிரி ஸ்டாம்பீட் நடந்து நிறைய பேர் இறந்து போயிருக்கிறாங்க. அப்போ இதில் கும்பமேளாவில் கூட இந்த மாதிரி இறந்து போனாங்க. 300க்கு மேலே இறந்து போனாங்கன்னு செய்தி. ஆனால் இந்த மாதிரி எந்த டெலிகேஷனையும் பிஜேபி அனுப்பலை. அதே மாதிரி டெல்லி ரயில்வே ஸ்டேஷனில் இந்த மாதிரி தள்ளுமுள்ளில் இறந்து போனாங்க, அதுக்கு அனுப்பலை. ஏன் இப்போ அந்த ஐபிஎல் நடந்த அப்புறம் பெங்களூரில் நடந்ததில் கூட தள்ளுமுள்ளில் இறந்து போனாங்க, அதுக்கு அனுப்பலை. இங்கே உடனே இங்கே ஏன் அனுப்புகிறாங்கனாக்க அடுத்த வருஷம் இங்கே தேர்தல் வருது. அவங்களுடைய உள்நோக்கம் என்னவென்றால் இதை பார்த்துட்டு அவங்க ஏற்கனவே ஒரு மைண்டு செட் பண்ணி வந்துட்டாங்க. யார் மேலே பழியை போடணும்னு மைண்ட் செட் பண்ணி இதை சிபிஐக்கு மாற்றி அந்த சிபிஐயை பயன்படுத்தி சில அரசியல் கட்சிகளை தங்கள் பக்கம் இழுப்பதற்காக இது ஒரு முயற்சியாக தான் நான் பார்க்குறேன்.